மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரியை அழைச்சிட்டு கங்காவும் யமுனாவும் அப்படியே மாடியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரவும் காவேரியை அப்படியே விஜய் ரசிக்காரு. அப்போ காவேரி அப்படியே சேரில் உட்காரவும் சாரதா காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, என் கண்ணே பற்றும் போல் இருக்குடி காவேரி அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, மறுபடி என்னென்ன சம்பிரதாயம் பண்ணணுமா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு சொல்லவும் விஜயோட பாட்டியும் ஆமாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து விஜயோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா காவேரிக்கு நலங்கு வைக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தங்களாக வரிசையாக ராதா சித்தி, சாரதா, அதுக்கப்புறம் காவேரியோட பாட்டி, இப்படி எல்லாரும் வரிசையாக நலங்கு வைக்கிறாங்க. அடுத்து வந்த சொந்தக்காரங்களும் அப்படியே காவேரிக்கு நலங்கு வச்சு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கிட்டு அன்பரசு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வெளியில் போக பார்க்கவும் ராதா சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க? ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, எங்கே போகிறீங்க? காலையிலே கேட்டேன், வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி என்ன வேலை உங்களுக்கு அப்படி அப்படின்ட்டு சொல்லவும் அன்பரசு சொல்கிறாரு, ஏய் இங்கே பாரு, சும்மா இங்கே இருந்துட்டு இருக்கலாம் என்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ராதா கிட்ட ஏய் ராதா, உன் புருஷன் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு கேட்கவும் ராதா சொல்கிறாங்க, அம்மா அவருக்கு ஏதோ வேலை இருக்காம்மா, அதான் அங்கே கிளம்பி போகிறாருமா அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொன்னாங்க, இங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி போனால் எப்படிடி நல்லாயிருக்கும், வந்த சொந்தக்காரங்கள்லாம் கேட்பாங்கல்ல அப்படின்ட்டு சொல்ல ராதா சொன்னாங்க, அம்மா நானும் சொல்லிட்டேம்மா, அவர் கேட்குறதாவே இல்லைங்கம்மா, நீங்கள் விடுங்கம்மா, அவர் வரட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே நலங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி சொல்கிறாங்க, குமரன் மாமாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில். அக்காவோட ஃபங்க்ஷன் வளகாப்புலலாம் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடினோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ குமரன் மாமா இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, ஏய் காவேரி, இந்த நேரத்தில் எதுக்கு வருத்தப்படுற, உனக்கு என்ன டான்ஸ் தானே ஆடணும், ஆடிடலாம் அவ்வளோதானே அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து எப்படி கங்காவுடைய வளகாப்பில் டான்ஸ்லாம் ஆடினாங்க அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்குது. அன்பரசு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வாசலில் வர வைக்கிறதுக்காக அவர் நின்றுட்டு இருக்கவும் காரில் இருந்து கரெக்டாக பசுபதி இறங்கி வராரு. அவரை பார்த்த உடனே ஆடிட்டு இருந்த எல்லாரும் திகச்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் கோவமாக வராரு. கோவமாக யோ உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, எதுக்கு ஏன் இங்கே வந்திருக்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வந்தியாயா அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போட பார்க்கவும் அன்பரசு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா விஜய், நான் தான்ப்பா அவரை வர சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு இவரை இங்கே கூப்பிட்டீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்கு தான் இவரை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போடவும் விஜய் அன்பரசு கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இவர் கூட சுற்றுறதை இன்னும் நிப்பாட்டவே இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் அன்பரசு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இவர் எப்படி இருந்தாலும் என்னோட சம்மந்தி சரியா, அஜய்க்கும் மாமனார், அப்படி இருக்கிறப்போ இவரை பகச்சிக்க என்னால் முடியுமா, நீ உன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கியப்பா அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்குள்ளது, இப்போ இவர் ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறப்போ அன்பரசு சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அப்படி இருக்கிறப்போ என்னுடைய சம்மந்தி இவர், அவர் வர்றதால என்னப்பா ஆயிரப்போகுது, நான் தான்ப்பா அவரை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் கேட்குறாரு, இவர் கூட சேர்ந்து நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, என்ன ஞாபகம் இருக்கா, இன்னும் இவர் கூட சுற்றுறதை நீங்கள் நிப்பாட்டவே இல்லை, இனி என்னென்ன கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி திருந்தாமல் தான் நீங்கள் இருக்க போகிறீங்களா, கொஞ்சம் கூட மாற மாட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போடவும் அடுத்து பசுபதி சொல்கிறாரு, விஜய் இங்கே பாருப்பா, நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண வரல சரியா, என் சம்மந்தி கூப்பிட்டாரு, அந்த மரியாதைக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் உன் வீட்டு விசேஷத்தில் பங்கேற்கணும் கலந்துக்கணும் அப்படின்லாம் ஆசை எதுவும் கிடையாது சரியா, நான் அவர் கூப்பிட்ட நாளி மட்டும்தான் வந்திருக்கேன், வந்தேன்னா கிஃப்ட்டை கொடுத்தேன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். பாட்டி விஜய் விடுப்பா, சும்மா இருப்பா, இந்த நல்ல நாளில் எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லுவோம். பசுபதி, பாட்டிக்கு தெரியுது விஜய் உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பசுபதி அப்படியே உள்ளே வராரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அது காவேரி பார்த்துட்டு இருக்கவும் பசுபதி காவேரி பக்கத்தில் காவேரி என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அப்படியே
காவேரி கையில் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. சாரதா, காவேரி, கங்கா கிளம்பி போகிறப்போ வந்து சாரதா, காவேரி, கங்கா அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு வாட்டை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வந்து அவர் வந்து போயிடுறாரு. அன்பரசு வந்து விஜய்கிட்ட, வீட்டுக்கு வந்தவரை இந்த மாதிரியா நீ பேசுவ விஜய்? நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நீ வேணா என்னை வந்து அவமானப்படுத்தலாம், ஆனால் அவர் எங்கள் வீட்டு சம்மந்தி, அவர் எப்படி நீ வந்து அவமானப்படுத்தி பேச முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், அவர் என்னென்ன கஷ்டம் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சும் அவர் எதுக்கு இங்கே வந்து கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணவும் விஜயோட பாட்டி வந்துடுறாங்க. விஜய், விடுப்பா, இந்த நல்ல நேரத்தில் இங்கே எல்லாரும் சொந்தக்காரங்கெல்லாம் கூடியிருக்காங்க, இந்த சமயத்தில் நமக்குள்ளே எதுக்குப்பா இந்த மாதிரி சண்டை, விடுப்பா விஜய் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லவும் பசுபதி அப்படியே போகிறாரு. பசுபதி பின்னாடியே வந்து அன்பர் விஜய் வந்து அப்படியே வாசலையே பார்த்துட்டே இருக்கவும் பாட்டி வந்துட்டு, விஜய் வாப்பா வா, நீ வந்து காவேரிக்கு நலங்கு வைப்பா, நாங்கள் எல்லாரும் வச்சுட்டோம்ல, நீ தானே வைக்கணும், வாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போய் காவேரிக்கு நலங்கு வைக்கிறதுக்காக எல்லாமே செய்ய வைக்கிறாங்க. அடுத்து எப்பவும் போல் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. விஜயோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரியோட கையில் தங்க வளையல் வந்து போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சாரதா வந்து இதை பார்த்த உடனே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம பொண்ணுக்கு நம்மளால் இந்த மாதிரி தங்கத்தால் எதுவுமே வாங்க முடியலையே, இந்த மாதிரி அவளுக்கு அழகுபடுத்தி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. கங்காவும் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அவங்க மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பணக்காரங்க, இவங்க நினச்ச உடனே என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து காவேரிக்கு 5 வகையான சாப்பாடு வந்து சாரதா அப்படியே ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் சாரதா கிட்ட கேட்குறாங்க, அம்மா அக்கா சொன்னாங்க இதெல்லாம் செய்கிறதுக்காக நீ காலையிலே எந்திரிச்சு வந்து இவ்வளோ வேலை பார்த்தேன்னு சொன்னாங்கம்மா, எனக்காகத்தானம்மா இதெல்லாம் பண்ணேன், ரொம்ப சாரிம்மா, எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சாரதா சொல்கிறாங்க, ஏய் காவேரி, உனக்காக நான் செய்யாமல் வேறு யாரடி செய்வாங்க? அது மட்டும் இல்லை, உனக்கு சொல்லவா, என் கூட சேர்ந்து உன்னோட பாட்டி என்னோட அத்தையும் சேர்ந்து தாண்டி காலங்காத்தால் எந்திரிச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு உதவுனாங்க அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி, பாட்டி உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னுட்டு உனக்கு ஞாபகமே இல்லைன்னு இன்னும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, என்னோட பேத்தி காவேரிக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க. அடுத்து எல்லாருக்கும் விருந்து நடக்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து சாரதா, கங்கா, பாட்டி, நிவின், யமுனா எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் தாத்தா பாட்டி எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போன உடனே ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. சாரதா சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட, எங்கே போனாலும் இந்த பசுபதி எப்படி தான் வாரானே தெரியல அத்தை, இப்போ பார்த்தீங்களா நாம் எங்கே போனாலும் அங்கே வந்து நிற்கிறான், என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சொல்கிறாங்க, அவனுக்கு நம்ம என்ன பண்ணாலும் எப்படியோ வச்சு தகவல் போயிடுது சாரதா, விட்டு தொலை, அவன் வந்துட்டு அதை இதை நின்று பேசிட்டு அப்படியே கிஃப்ட்டை கொடுத்துட்டு போனானே, அதே நல்லதுன்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, அவன் எப்படி விடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் பையனை கடத்தி வச்சுட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக என்னென்ன பாடுபடுத்துனீங்க, அது மட்டும் இல்லாமல் உன் காலில் வேலை அவரை வந்து விழ வச்சிங்க, போதாதுக்கு இந்த காவேரி வேற அடிக்க வேற செஞ்சிட்டான், அவன் எப்படி சும்மா விடுவாமா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா வந்து, ஏய் சும்மா இருடி, நானே பயந்துட்டு இருக்கேன், காவேரி இப்போ தான் வாழ போயிருக்கா, இதில் இந்த பசுபதி வேற, இவனை நினச்சி என்ன பண்ணனே தெரியலையே, இந்த நேரத்தில் இவன் வேற வந்து தொலையணுமா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஆமாம்மா, பத்திரத்தை வாங்குறதுக்காக அவரை வந்து நீங்கள் படுத்துனீங்கல்ல, அதான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நான் சொல்கிறபடி நீ கேளுமா, பேசாமல் அந்த வீட்டை வந்து விற்றுருமா, இல்லைன்னா மறுபடியும் இந்த பசுபதி ஏதாச்சும் செஞ்சாலும் செய்வாமா அப்படின்ட்டு சொல்ல அப்போ சாரதா கேட்குறாங்க, ஏய் எந்த நேரத்தில் கங்கா எதை பேசுகிறடி, நீ வேற, நான் அந்த பசுபதியை நினச்சி பயந்துட்டு இருந்தா நீ என்னடானா வீட்டை விற்க சொல்கிற, சும்மா இருடி அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுமா, நான் உனக்கு நல்லதுன்னு நினச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நான் நல்லதுக்காகத்தாம சொல்கிறேன், மறுபடியும் இந்த பசுபதி வந்து பத்திரத்தை ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போனால்
எப்படிம்மா நம்மளால் தடுக்க முடியும்? இப்போ வீட்டில் விஜயும் கிடையாது, காவேரியும் கிடையாது, மாமாவும் கிடையாது. நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த பசுபதி வந்து ஏதாச்சும் செஞ்சால் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லி பயம் காட்டவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் சும்மா இருடி கங்கா, நானே பயத்தில் இருக்கேன், நீ கூட கொஞ்சம் பயம் காட்டாதடி, நீ போடி அங்கிட்டு அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கிட்டு விஜயோட பாட்டி வந்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போது ராதா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா ராதா, உன் புருஷன் எதுக்குமா இந்த பசுபதியை போய் கூப்பிட்டு வந்தார் பாரு, இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டேனாம்மா அப்படின்ட்டு சொல்லவும் ராதா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா, அவர் இப்படிலாம் கூப்பிட்டு வருவார்னு எனக்கு தெரியாதுமா, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, இப்போ பாத்தியா இந்த பசுபதி உரிமையோடு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறான், என்னத்தை சொல்லடி அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ விஜயும் காவேரியும் வந்துடுறாங்க. பாட்டி வந்து பயந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து பேசிட்டாரு, பாட்டி எதை நினச்சும் நீங்கள் பயப்படாதீங்க, முதல்ல அந்த பசுபதியை நினச்சி நீங்கள் பயப்படுறத நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை போயிடும் பாட்டி, நீங்கள் பயப்படாதீங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா விஜய், நான் நேற்றே காவேரி வந்தப்போ சொன்னேன்ல, இப்போ பாத்தியா காவேரி வாழ வந்த இந்த நேரத்தில் அதுக்குள்ளே இந்த பசுபதிக்கு மூக்கு வேத்துருச்சு, வீட்டுக்கே வந்துட்டு போகிறான், இனி என்னென்ன செய்ய போகிறான்னே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கவும் விஜய் வந்து சொல்கிறாரு, பாட்டி பயப்படாதீங்க பாட்டி, அவன்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், இப்போ தான் நான் இருக்கேன்ல பாட்டி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரியும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, பாட்டி ஒன்றும் நினைக்காதீங்க பாட்டி, பயப்படாதீங்க பாட்டி, அவன்லாம் சும்மா பேசிட்டு தான் போவான், அவன் வேறு எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டியை வந்து தைரியம் சொல்கிற விதமாக காவேரியும் பேசுகிறாங்க. விஜய் தாத்தாவை பார்த்து கேட்குறாரு, தாத்தா ஆஃபீஸ் பொறுப்பை எடுத்துக்க சொன்னீங்கல்ல, நான் நாளையிலேருந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன், நீங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லவும் தாத்தா சொல்கிறாரு, சரிப்பா விஜய், நீ பொறுப்பை எடுத்துக்கிறது தான் நல்லது, நான் வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டியோட பக்கத்தில் வந்து உட்காந்து பாட்டியோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. பாட்டி இங்கே பாருங்கள், பயப்படாதீங்க பாட்டி, சரியா, நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிரும் பாட்டி, எதை நினச்சும் பயப்படாதீங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். காவேரி மனசுலேயே நினைக்கிறாங்க, பாட்டி யாரை நினச்சி பயந்து என்னையும் விஜயையும் பிரிக்க வந்து நினச்சாங்களோ, இப்போ அவனே கண் முன்னாடி வந்துட்டு போகிறான், இனி அவன் என்னென்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி மனசுலேயே நினச்சிட்டு இருக்கவும் பாட்டி சொல்கிறாங்க, சரி காவேரி, நீ ரொம்ப டயர்டாக இருப்பேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் வந்து இருக்கேம்மா, நீ ஒன்றும் என்னை நினச்சி கஷ்டப்படாதம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் விஜயும் காவேரியும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. விஜய் வந்து அப்படியே மனசில் வந்து நினைக்காரு, அன்னைக்கு காவேரியை ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துச்சு, அதுவும் கண்டிப்பாக இந்த பசுபதியாக தான் இருக்கணும், இன்றைக்கி என்னடானா இந்த பசுபதி தைரியமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறான், இவனுக்கு தைரியம் கூடிருச்சு, பயமே இல்லாமல் போயிடுச்சு போல், இவனுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிட்டே இருக்கவும் கரெக்டாக விஜய் வந்து கேட்காரு, காவேரி உன் கையில் இந்த பசுபதி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனால அது எடு அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி அந்த கிஃப்ட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு விஜய் கையில் கொடுக்க விஜய் வேகமாக அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பிரித்து பார்க்குறாரு, அதில் வந்து ஒரு குழந்தை பொம்மை இருக்குது, அந்த குழந்தை பொம்மை அழுகிற மாதிரி இருக்குது. அந்த பொம்மையை பார்த்த உடனே விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. காவேரியும் ரொம்ப பயந்துடுறாங்க. காவேரி கேட்குறாங்க, என்னங்க இந்த பொம்மை இந்த மாதிரி இருக்குது, ஏங்க இந்த மாதிரிலாம் இவன் வந்து செஞ்சுட்டு போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, பயப்படாத காவேரி, அவன் நம்மளை பயம் காட்டத்தான் இந்த மாதிரிலாம் செய்கிறான், அவனுக்கு வேறு எதுவும் செய்ய முடியலைல்ல அதான் அப்படின்ட்டு சொல்லவும் நாம் அவன் பிள்ளைய வந்து கடத்தி வச்சு பத்திரத்தை வந்து வாங்கினோம்ல, அந்த கோவத்தால் தான் இந்த மாதிரிலாம் செய்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ முதல்ல தூங்கு காவேரி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் காவேரியும் அப்படியே தூங்கவும் பசுபதியை நினச்சி 2 பேருக்குமே தூக்கம் வராமல் அப்படியே யோசனையிலே இருக்காங்க. அப்படியே வந்து யோசனையிலே அப்படியே தூங்கி விடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிடுறாரு. தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் போய் சொல்கிறாரு, தாத்தா நான் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறேன் தாத்தா அப்படின்ட்டு.
அடுத்து வந்து தாத்தா என்ன பண்ணுறாருனா, இருப்பா விஜய் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போய் விஜயோட கார் சாவியை கொண்டு வந்து விஜயோட கையில் கொடுக்கவும், விஜய் அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தாத்தா பாட்டியை விட்டுட்டு போயிருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும், தாத்தா சொல்கிறாரு, இது உன்னோட வண்டி விஜய், சரியா, நீ இனி இதில் தான் ஆஃபீஸ்க்கு போகணும் சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சாவி அப்படியே கொடுக்கவும், அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? விஜய்க்கு ஒரு பக்கம் பசுபதியை நினச்சி ரொம்ப பயமாக இருக்கு. அதனாலே வந்து விஜய் சொல்கிறாரு, வேணாம் காவேரி, இப்போ நீ வராத சரியா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அடுத்து நான் சொல்கிறேன், அப்போ என் கூட ஆஃபீஸ்க்கு வரலாம் சரியா. நான் வர வேணான்னு சொன்னதால் நீ எதுவும் நினைக்காத காவேரி, இப்போ தானே உனக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, அதுக்காக உனக்கு டயர்டாக இருக்குல்ல, நீ ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடு, அடுத்து நாம் வந்து ஆஃபீஸ் போகிறத பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி வந்து விஜய் அப்படியே பார்க்குறாங்க. விஜய் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. பாட்டி தாத்தா கிட்ட கேட்குறாங்க, எங்க திடீர்னு ஆஃபீஸ் பொறுப்பை விஜய்கிட்ட கொடுத்துட்டீங்களே, மாப்பிள்ளை வந்தால் எதுவும் நினைக்க மாட்டாரா அப்படின்ட்டு கேட்கவும், அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, என்னம்மா கல்யாணம் நீ இந்த மாதிரி பேசுகிற, இது விஜயோட ஆஃபீஸ்மா, அவங்குள்ள ஆஃபீஸை அவங்கிட்ட தானே தரணும், இதில் மாப்பிள்ளை நினைக்கிறதுக்கு என்ன இருக்குமா அப்படின்ட்டு சொல்லவும், பாட்டி சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, அப்படி அவர் ஏதாச்சும் நினச்சா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ விடு அப்படின்ட்டு சொல்லவும், தாத்தாவும் பாட்டியும் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்க பாட்டி சொல்கிறாங்க, சரி காவேரி நீ போய் ரெஸ்ட் எடு சரியா அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி மறுபடியும் வந்து அவங்க ரூம்குள்ளேயே வரவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.